வணக்கம் நண்பர்களே. நீதிமன்றமும் தரமற்ற நுகர்வு கலாச்சாரம் கொண்ட ஊடகங்களும். இதை ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நீதிமன்றங்கள் நடத்துகிற வழக்குகள் அந்த வழக்குகள் காட்சிப்படுத்தப்படும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வழக்கு காட்சிப்படுத்துவதற்கு எல்லா வழக்குகளும் அல்ல, ஒரு நாளுக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றம் நடத்துகிறது. ஆனால் இதில் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டும், சென்சிட்டிவ், ஒரு உணர்வுபூர்வமான வழக்குகள், பாலியல் குற்றங்கள், பெரும் தொகை கொண்ட மோசடி குற்றங்கள், இந்த வழக்குகளை உன்னிப்பாக கவனித்து அந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் காட்சிப்படுத்துவது அல்லது அந்த செயல்களை அவருடைய ஊடகங்களில் பெரிதாக காட்டுவது என்பது எந்த விதமான மனிதர்களை உருவாக்குகிறது தெரியுமா? அதான் தரமற்ற நுகர்வு கலாச்சாரம் என்று சொன்னேன். எல்லா பத்திரிகைகளும் அல்ல, பெரும்பான்மையான பத்திரிகைகள் இதை செய்கின்றன. எதனால் அதை அந்த காட்சிப்படுத்துதலை நான் ஒரு சுட்டி காட்டுகிறேன். அந்த சுட்டி காட்டப்படுவது எதனால் என்றால், இந்த தரமற்ற நுகர்வு கலாச்சாரத்தால் இவர்கள் காட்சிப்படுத்துகிற குற்றங்கள் இங்கு பெரிய காட்சிப்படுத்தலாக மாறி அதில் ஈடுபட்டவர்கள் திரும்ப தங்களுடைய தவறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது திறனை மாற்றிக்கொள்ள வேண்டும், தாங்கள் அந்த சமூகத்தில் வாழ தகுதியான மனிதனாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தடையாக இருப்பது இந்த காட்சிப்படுத்துதல். இது ஒரு தரமற்ற நுகர்வு கலாச்சாரம் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீதிமன்றமும் இதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் சிறைக்கு அனுப்புவதை, சிறையில் இருப்பவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள், காட்சிப்படுத்துகிறார்கள். இவர்கள் பெரும் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள். சாமானிய நல்ல மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. காரணம், இவர்களை நீங்கள் காட்சிப்படுத்தி விட்டீர்கள், எக்ஸ்விக்டட், அவங்கள அவ்வளோதான் இப்போ எல்லாரும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி திரும்ப சமூகத்தில் நுழைந்து இதெல்லாம் அவங்களை யார் நம்புவாங்க? ஸோ இங்கு ஊடகங்களும் சில தர்ம நிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நீதிமன்றங்களும் இதை ஒரு வகைப்படுத்த வேண்டும். சிறைக்கு அழைத்து செல்கிறார், சிறைக்கு கூட்டிச் செல்கிறார், சிறைக்கு போயிட்டு வந்தார், அங்கு அழைத்து செல்லும் எடுத்த படம், அவரை பிடித்த போது எடுத்த படம், என்ன ஒரு கலாச்சாரம் இது! இதை தடை செய்ய வேண்டும். அதுவல்ல, இங்கு காட்சிப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது, பல நிகழ்வுகள் இருக்கிறது, தரமான நிகழ்வு இருக்கிறது. அதையே விட்டீர்கள். என்னுடைய கேள்வி அதுதான். இது ஒரு சமூக அடுக்கை உருவாக்குறது. என்ன? குற்றவாளிகள் நிறைந்த, திருந்த முயற்சி செய்தும் திருந்த இயலாத குற்றவாளிகள் நிறைந்த சமூகத்தை இந்த நுகர்வு கலாச்சாரம் ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்